ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காலேஜ் கிச்சன். இன்றைக்கி சாட்டர்டே. ஸோ இந்த வீக் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்க போகலான்ட்டு கிளம்பிட்டோம். மே மந்த்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேனாலே மாம்பழ சீசன் தான். ஓகேன்னு சொல்லிவிட்டு மாந்தோப்புக்கு கிளம்பிட்டோம். போயிட்டு மாம்பழத்தை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே மாம்பழம் மட்டும் கிடைக்காது. சைடில் வந்து பாத்தி கட்டி வச்சுருப்பாங்க. வாத்து, கோழி, நாட்டுக்கோழி எல்லாமே கிடைக்கும். நாட்டுக்கோழி முட்டை நமக்கு எது வேணுமோ இந்த இடத்துல நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடலாம். அப்படியே குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்து சைடில் அப்படியே பார்த்தீங்கன்னா வாத்து, குழந்த அவ்வளோ ரிலாக்ஸ்டாக வந்து வாத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு தேவையானதை நம்ம போயிட்டு அந்த டைமில் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஓகே, இன்றைக்கி என்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் நமக்கு கிடச்சிதுன்ட்டு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சப்போட்டா வாங்கியாச்சு. கிட்ஸ் நல்லாவே சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள். இதுவுமே வந்து தோட்டத்தில் தான் விளைஞ்சிது. அங்கே நல்லா காய்ச்சி கிடந்துச்சு. ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. மல்லிப்பூ கொஞ்சமாக இருந்துச்சு, அதையும் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை. வீடியோவில் உங்களுக்கு ஒயிட்டாக தெரியுது, பட் வந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா கலர் வந்து நாட்டுக்கோழி முட்டையோட கலர். சைஸும் வந்து நல்ல குட்டி, ஏன்னா வெடக்கோழி முட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்து வந்து இந்த மாம்பழம் ஹிமாம் பசந்த். வீட்டில் எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான மேங்கோ, பிடிக்கும் நல்லாவே. நெக்ஸ்ட்டு மேங்கோ வெரைட்டி பார்த்தீங்கன்னா செந்தூரம். டேஸ்ட்டு ஜூஸ் போட எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அடுத்து பங்கனப்பள்ளி, நிறைய பேரோட ஃபேவரெட்டு, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாம்பழம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாம்பழம் 3 கேஜி தான் வாங்கணும் பழுத்து. ஸோ அடுத்த 4 டேஸ்க்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு காயாக கொஞ்சம் வாங்கிட்டோம். அவங்க வைக்கோல் போட்டு பாக்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. மூடி வச்சுக்கோமா, அடுத்து நெக்ஸ்ட்டு 4 டேஸில் பழுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது முடிஞ்சதும் இது நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இதையும் வாங்கிட்டு வந்தோம். இந்த வீக் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃப்ரூட்ஸ் தான் நமக்கு கிடச்சிது. நெக்ஸ்ட் வீக் என்ன கிடைக்குதுன்ட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.